உண்மைத்தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பத சானி சா ரிம கம ரே கம பாம கரே சதா த பா. பத சானி சா ரிம கம ரே கம பாம கரே சதா த பா. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே
இரக்கம் பெற்றிட இறைமையை உணர்ந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். இன்னல்கள் தாங்கிட இன்னுயிர் இழந்திட கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். பதசானிச ரிமகமரே நம பாமகாரி சதகா புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 11 வரையிலானவைகள். அக்காலத்தில் யோவான், என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரை ஏறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ஆண்டவரின் திருமுழுக்கு நாளை இன்று நாம் நினைவிலே கொள்ளுகிறோம். வரிசையிலே நின்று யோர்தான் ஆற்றிலே வானம் பிளவுபடுகின்ற சூழலில், ஆவி புறா வடிவில் வருகின்ற சூழலிலே, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற வான் குரலை கேட்டு இந்த திருமுழுக்கை பெறுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக பணிக்காக, பொது பணிக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆண்டவராக நமக்கு காட்சி தருகிறார். ஏதோ திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளே அடங்கி விடவில்லை. மாறாக திருமுழுக்கு பெற்ற யாவருமே இறை பணிக்காக, மக்கள் பணிக்காக, இறைவனுடைய இலக்கு மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றவராகத்தான் இருக்க வேண்டும். காரணம், நாம் யாவருமே இறைவனின் பிள்ளைகளாக்கப்படுகிறோம். இயேசு ஏன் திருமுழுக்கு பெற்றார் என்னும் கேள்வி மக்களின் மனதிலே குழப்பத்தை உருவாக்கக்கூடும். தொடக்க கால திரு அவையிலும் இந்த கேள்வி எழுந்தது உண்டு, இன்னும் பல பேருக்கு இருக்கிறது. நற்செய்தி நூல்கள் 4 இயேசு திருமுழுக்கு பெற்றதை குறிப்பிடுகிறது. என்றாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக வழங்கப்பட்ட திருமுழுக்கை இயேசுவும் பெற்றுக்கொண்டதால் அவரிடத்தில் பாவம் குடிகொண்டிருந்ததா? அவர் கடவுளின் மகனாக நம்மிடையே வந்ததால் அவரிடம் பாவம் உண்டு என நாம் கருதுவது சரியல்லவே என்றெல்லாம் ஐயப்பாடு அந்நாளில் எழுந்தது உண்டு. இயேசு கடவுளோடு ஒன்றித்திருந்தார் என்பதால் அவரிடத்தில் பாவம் குடிகொண்டிருக்கவில்லை. கடவுளின் அன்பிலிருந்து அவர் ஒரு நாளும் பிரிந்ததில்லையே. என்றாலும் இயேசு நம்மை போல மனிதராக பிறந்தவர், நம்மோடு தம்மை முழுமையாக ஒன்றித்துக் கொண்டவர். எனவே பாவம் தவிர அனைத்திலும் அவர் நமக்கு சமமானவர். ஆக அவர் திருமுழுக்கு பெற்றது கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நடந்த ஒரு நிகழ்வு என்பதை நற்செய்தி நூல்கள் தெளிவுபடுத்துகிறது. இயேசு திருமுழுக்கு பெற்ற போது வானிலிருந்து வந்த குரல் ஒரு பேருண்மையை வெளிப்படுத்தியது. இயேசு கடவுளின் அன்புமிக்க மகன், கடவுள் அவரை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதே. நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நம்மை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. இதனால் நீரினால் முறையாக திருமுழுக்கு பெறாத ஆயிரக்கணக்கான மக்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல என்று பொருளாகாது. மாறாக திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகள் என்னும் உண்மை வெளிப்படையாக அறிக்கையிடப்படுகிறது. நாம் கிறிஸ்துவின் சீடர் என்னும் தகுதி வழங்கப்பட்டு பறைசாற்றப்படுகிறது.
அதன் அடிப்படையில் தான் நாம் புதிய மனிதர்களாக புது பிறப்பு அடைந்தவர்களாக வாழ்ந்திட அழைக்கப்படுகிறோம். இது திருமுழுக்கின் நீட்சி என்று நாம் இதை சொல்ல முடியும். திருமுழுக்கு பெற்ற அன்று எவைகள் நடைபெறுகிறது? ஒன்று, தந்தை இறைவன் நம்மை ஆண்டவர் இயேசு வழியாக தமது சொந்த பிள்ளைகள் ஆக்கி கொண்டார். அன்றிலிருந்து நாம் இறைவனின் பிள்ளைகள். இந்த உணர்வு நம்மகிட்ட இப்ப இருக்குதா? ஒரு கேள்வி. இரண்டாவது, நாம் திரு அவையின் உறுப்பினர்களாக மாறினோம். தாய் திரு அவையின் அன்பு பிள்ளைகளாக, அந்த பங்குக்கு சொந்தமான பிள்ளைகளாகவும் நாம் வாழ்கிறோம். ஆனால் வாழ்கிறோமா? திருச்சபைக்குரிய கடமைகளை நான் நிறைவேற்றுகிறோமா? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, திருமுழுக்கால் நற்செய்தி அறிவிக்கிற கடமையை பெற்றோம். நற்செய்தியாக திருமுழுக்கு பெற்ற ஆண்டவர் இயேசு மாறினார். நமக்கு அந்த கடமை இருக்கிறது. அந்த கடமையை நான் ஆற்றுகிறேனா? எனது நற்செய்தி அறிவிக்கின்ற பணி என்ன என்பதை பற்றி சிந்தித்து ஏதாவது செய்கிறேனா? ஆண்டவரின் திருமுழுக்கு நாளில் நமது திருமுழுக்கை நினைவு கூர்ந்து நமது கடமைகளை ஆற்ற முன்வர இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. அழைப்பை ஏற்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையை, இறைவா, உம்மை போற்றுகிறோம். திருமுழுக்கின் வழியாக எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி. இறைவா, திருமுழுக்கால் திருச்சபைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணிகளையும் நாங்கள் நன்கு செய்திட ஆவின் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும்,
மனமிரங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனமிரங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமே
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு. அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில், உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போம், உலகினை வெல்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. இயேசுவின் அருள் வாக்கை இதயமதில் ஏந்தி இந்தியா வந்தார் திருத்தூமா. அவர் இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார், இறையாட்சி வளர்க்க மறைசாட்சியானார். இறைக்குலம் நாம் உணர்வோம், மறைபணிதனை தொடர்வோம், செல்வோம், துணிந்து செல்வோம், நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம், நற்செய்தி தீபங்களாய். திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து, திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம், துணிந்து செல்வோம்,
செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு மொழிவோம் நற்செய்தி தீபங்களாய். தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.